திண்டுக்கல்ல 10 மணிக்கு எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5:20க்குலாம் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. சென்னைக்குள்ளே வரும்போதே மலையோட வரவே இருக்குது. சொன்ன மாதிரி 2 பிளைன் பிரியாணியும் பெப்பர் கிரேவியும் வந்துருச்சுங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்போ நம்ம யூனிகான் செல்லக்குடி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 212 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த மாதிரி 90ல் க்ரூஸ் பண்ணி நல்லா செட் பண்ணாதான் நம்ம லடாக் ரைடு போகிறப்ப தரமாக வந்து இருக்கும் இன்ஜின். எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வேறு 2 நிற்கிதுங்க. திருச்சி காவேரி பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 414 கிலோமீட்டர் இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் வீட்டிலேருந்தே வண்டி எடுத்தேன். ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான லாங் ரைடு தாங்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசை அந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு தான் நம்ம யூனிகான் செல்லக்குடியை பொறுத்தளவுக்கு. அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னோட ஆசை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. ஓகேங்களா? ஸோ எந்த ஊர் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறாங்க நம்ம யூனிகான் செல்லக்குட்டியில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கான நம்ம டிராவல் வீடியோக்குள்ள வருவோம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா திண்டுக்கல்ல இருந்து சென்னை தாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருங்க. ரொம்ப நாள் ஆசை நம்ம சென்னை போகணும்னு சொல்லி. ஸோ நம்ம சென்னை டேரெக்டாக போனதில்லை. சிங்கிள் ஸ்ட்ரெச் 450 கிலோமீட்டர், ஒரு சிங்கிள் மட்டும் ரிட்டன் 450 கிலோமீட்டர் வந்து நம்ம வரணும். ஸோ நம்ம ஒரே நாளில் வரமா இல்லை தங்குறோமா, என்ன பிளானு, எதுக்கு போகிறேன், எத்தனை கிலோமீட்டர், எந்தெந்த ரூட் வழியாக போகிறோம்னு சொல்லி நம்ம மோட்டோ விளாகிங்கில் பேசிகிட்டே போகலாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? மக்களே, நம்ம யூனிகான் செல்லக்குட்டி சென்னை ரைடுக்கு ரெடி ஆயிடுச்சு. என் தம்பியை தான் கூப்பிட்டு போகிறேன். போகிற வழியில் சொல்கிறேன் அவனை எதுக்கு கூப்பிட்டு போகிறேன், என்ன காரணம் தான் சொல்கிறேன். மொத்தம் 2 பேக் இருக்கு. அவன் பேக் ஒன்று, என் பேக் ஒன்று. அவன் ஹெல்மெட்டு எல்லாம் சேஃப்டியாக எடுத்துக்கிட்டோம். இதை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு தான் 450 கிலோமீட்டர் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சில் அடிக்க போகிறோம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து 414 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 7 மணி நேரம் 18 நிமிஷம் காமிக்குது நம்ம சென்னையில் அந்த லொக்கேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பெல்லாம் 0 பண்ணிட்டோம். 37,080 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம் ரைடை. நான் பைபாஸில் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. சரிம்மா, வரேன். பின்னாடி என் தம்பி உக்காந்துருக்கான். என் பேக்கை மாட்டியிருக்கான். அவன் என் பேக்கை முன்னாடி வச்சுருக்கான். கொஞ்சம் அப்படியே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோங்க. மக்களே, நம்ம அப்படியே மெயின் ரோட்டை பிடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 414 கிலோமீட்டர் இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் வீட்டிலேருந்தே வண்டி எடுத்தேன். 7 மணி நேரம் 16 நிமிஷம் காமிக்குது மக்களே நம்ம சென்னையில் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறது தான் மக்களே பிளானு. எதுக்கு நம்ம சென்னைக்கு போகிறோம்னா பின்னாடி உட்காந்துருக்கேன் என் தம்பியை வந்து ட்ராப் பண்ண தாங்க போகிறோம். ஆக்சுவலாக அவன் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணி பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னான். வேணாண்டா, நான் அவனை பைக்கில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஃபியூயல் பார்த்தீங்கன்னா நான் மைலேஜ் டெஸ்ட்டுக்காக போட்டது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரைடே போகல. இப்போ தான் வந்து ரைடு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபியூயல் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 லிட்டர் உள்ளே ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:13ங்க. 10 மணிக்கு பிளான் பண்ணோம். ஒரு கரெக்டாக 10 மணிக்கு கிளம்பிட்டோம். இன்னும் பெரிய இஷ்யூலாம் கிடையாதுங்க. ஓகே மக்களே, அப்படியே நம்ம வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூடிஆர் ஸ்குவாட், என்ன ஒரு அதிசயம்னா எங்கள் ஊர் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் வந்து கரை ஒதுங்கி இருக்குங்க. இங்கே பாருங்கள், டைட்டானிக் கப்பல் கரை ஒதுங்கியிருக்கு. வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோட்லேருந்து பைபாஸுக்கு அஃபீஷியலாக ஏறிட்டோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பைபாஸ் தாங்க. சென்னை வரையும் பைபாஸ் தான். பைபாஸ் கிங்குக்கு ஒரு சரியான தீனி வந்து இந்த ரைடில் நம்ம கிடைக்கும்னு சொல்லி நம்புவோம். ஏன்னா யூனிகான் இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. அங்கே பாருங்க, பைபாஸை பார்த்தவொடனே அடித்து ஏறி போயிட்டே இருக்கான். இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் 80ல் தான் க்ரூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 450 கிலோமீட்டரில். ஸோ வந்து நம்ம 80ல் க்ரூஸ் பண்ணால் மட்டும்தான் பைக்கு இன்ஜினும் சேஃபு, நம்மளும் வந்து நீட்டாக போயிட்டு வர முடியும். 90 இந்த மாதிரி போனோம்னாலும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 80ன்றது ரொம்ப 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 சேஃபு நம்ம யூனிகான் செல்லக்குட்டிக்கு. 90ல் போகிறேன் பாருங்கள். 80ல் போடா. பைபாஸை பார்க்கணே பறந்துடுறது. நல்லா கிளைமேட்டும் ரொம்ப ஒன்றும் வெயிலில் அடிக்கலைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10-18 தான் ஆகுது. ஒன்றும் பெருசாக வெயிலில் இல்லை. நல்லா ப்ளசண்ட்டான கிளைமேட் தான். நமக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குங்க. ஜம்முன்னு போவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 407 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனை சென்று அடைகிறதுக்கு. எங்கள் ஊர் திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானா. இதுலேருந்து ரைட் எடுத்தோம்னா திருச்சி தாங்க. நம்ம திருச்சி தாண்டி தான் நம்மளோட சென்னைக்கு போக முடியும் எங்கள் ஊரில் இருந்து.
ஸோ ரைட் எடுத்தாச்சு. இங்கேருந்து திருச்சி தாங்க ஸ்ட்ரெயிட் ரோடு இந்த போட்டிருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து திருச்சி 90 கிலோமீட்டர் வருங்க. அழகாக 90 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடலாம். திருச்சியை தாண்டி தான் அடுத்த ஸ்டாப்பிங்கே நான் போட போகிறேன். இல்லை அதையும் தாண்டி இன்னும் போவேனான்னு தெரில. நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியோட கேப்பபிலிட்டியை பொறுத்து பார்ப்போம். எப்படி 2-3 ஸ்டாப் விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ரைடில் நமக்கு எத்தனை டோல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரெகுலராக என்ற மாதிரி எண்ணிடுவோம். நம்மளோட மோட்டோ வ்ளாகிங் வியூவில் ஒரு சின்ன மாற்றம் தெரியும். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு ஒரு ஹாப்பி ஆகிருங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோ நல்லா நோட் பண்ணி நல்லா வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி ஆகிக்கிடுவேங்க. ஸோ நம்ம இந்த வியூவில் எந்த மாற்றம் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. 393 கிலோமீட்டர் இருக்குன்னு நம்மளோட சென்னை டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு மக்களே. நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80ல் தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த மேப்லேயே காமிக்குது 80 km/h. சூப்பருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:33ங்க. வீட்டில் கரெக்டாக 10:05க்கு சரி 10 மணி வைங்க. 10 மணிக்கு கிளம்புனா அரை மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கிறோம். ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. என்னோடய தம்பிகிட்டையும் கேட்டேன், என்னடா இந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணி போவோம், ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்டேன். சூப்பராக இருக்குடா, எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ பாட்டுக்கு போ, எனக்கு எதுவும் இஷ்யூனா சொல்கிறேன்னு சொல்லி சொன்னான். நான் வந்து 80ல் க்ரூஸ் பண்ணலாம் தான் ஸ்குவாடு முடிவு பண்ணி போயிட்டுருந்தேன். ஆனால் என்னான்னு தெரில, வண்டி 90ல் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. நான் எப்போ மேலே தாங்க திருக்கிறேன், இவன் தாங்க போகிறேன், இவன் மேலே தான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் நல்லா ரிலாக்ஸாக தான் 90ல் க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். இங்கே பார்த்தீங்களா, ட்ரெயினில் ஏதோ ஒரு பார்ட்டுங்க, ட்ரெயினோட வீல்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக. ட்ரெயினோட வீல் தான். எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேங்க. அது என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்து. நம்மளோட ரைடோட ஃபஸ்ட்டு டோல் வந்துட்டோங்க. நம்ம எப்போயுமே ரைடு போகிறப்ப எத்தனை டோல் இருக்குன்னு சொல்லி எண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் இந்த டைம் என்ன போகிறோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோலை க்ராஸ் பண்ண போகிறோம். எதுக்குங்க டோல்லாம் வைக்கிறீங்க, பாவங்க அந்த காருக்காரங்கள்லாம். சா, பைக்கு எப்படி ஃப்ரீயாக போது பாருங்கள், நமக்குன்னு கெத்த ஒரு வழி. ஆனால் நீங்கள் எப்படி வர முடியுமா கார் இனோவா கார்? நாங்கள் எப்படி ஜம்முன்னு போயிட்டோம் பாருங்கள். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வையம்பட்டி வந்துவிட்டோம். திருச்சிக்கு முன்னாடி இருக்க வையம்பட்டி தாங்க. இது ஒரு பெரிய ஊர். மணப்பாறை இங்கேருந்து 16 கிலோமீட்டருங்க. நாங்கள் எப்போயுமே திருச்சி வர்றப்போ வையம்பட்டி மணப்பாறை தான் பெரிய ஊராக கன்சிடர் பண்ணி அப்படியே போவோம். இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வையம்பட்டி தான், கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ளைஓவரில் ஏறி ஜம்முன்னு பறந்துக்கிட்டு இருக்கோங்க. க்ரூசிங் ஸ்பீடு 90 தான். சூப்பரில் நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க, மனசு ஃப்ரீயாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா துணியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டெல்லாம் போடல. ஐ மீன் ஃபேண்ட்னா நார்மலாக போடுற கேஷுவல் ஜீன்லாம் போடல, லோயர் மாதிரி தான் போட்டிருக்கேன், ஒரு டிஷர்ட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த விதமான அழுத்தமும் இல்லை. நல்லா ஜம்முன்னு போயிட்டுருக்கோங்க. என் தம்பியும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரான். ஸ்குவாட் இங்கே பாருங்கள், ஒரு டிராக்டர் எவ்வளோ பெரிய லாரி எழுதிட்டு போகுதுன்னு. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி முறுக்குக்கு ஃபேமஸான ஊர் மணப்பாறை, அங்கே வந்துட்டோங்க. 68 கிலோமீட்டர் நம்ம வீட்டிலேருந்து வருது இந்த ஊருக்கு. நம்ம 68 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். 346 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் நம்மளோட சென்னை டெஸ்டினேஷனை சென்றடைகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:07. இன்னும் 6 மணி நேரம் 5 நிமிஷம் காமிக்குதுங்க. 5:12க்கு போய் நம்ம டெஸ்டினேஷனை சென்றடைவோம், அதாவது சென்னைக்கு போயிடுவோம்னு சொல்லி சொல்லுதுங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகிறேன்னு சொல்லி. 68 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் பிரேக் வச்சு போனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் விழுப்புரம் 175, சென்னை 343 கிலோமீட்டர் மக்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. கிட்டத்தட்ட திருச்சி நெருங்கிட்டோம். இன்னும் கரெக்டாக 8 கிலோமீட்டர் தான் இருக்கும் திருச்சிக்கு. 100 கிலோமீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் மக்களே. நான் ஸ்டாப்பாக 90லே க்ரூஸ் பண்ணியிருக்கிறோம். 80ல் ஒரு 1/4 மணி நேரம் க்ரூஸ் பண்ணியிருப்பேன், மீதி 3/4 மணி நேரம் 90 தான் க்ரூஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன். சூப்பரில். திருச்சிக்குள்ளே எதுக்கடா வந்தேன்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே அந்த இடத்துல நின்று கடுப்பாக இருக்குது. நல்லா திண்டுக்கல்லேருந்து திருச்சி என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ திருச்சி டவுனுக்குள்ளே வந்தவொடனே அப்படியே நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மேலே ஏறி இந்த ரைட் சைடில் இருக்க ஃப்ளைஓவர் மேலே ஏறி ரவுண்டானதுலேருந்து ரைட் கட் பண்ணி போகணுங்க. வீட்டில் 10 மணிக்கு கிளம்பி 11:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி வந்துட்டோங்க. சூப்பரில். 1.5 மணி நேரம் தான் திருச்சி. மேலே ஃப்ளைஓவர்லேயும் நல்லா கூட்டம் ஆகுதுங்க. இந்த ரோட்டில் போட்டிருக்கு பாருங்கள், சென்னை தஞ்சாவூர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 307 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சென்னையோட டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு. இப்போ வரையும் நம்ம திண்டுக்கல்ல நம்ம வீட்டில் எடுத்ததுலேருந்து இப்போ வரையும் எங்கேயுமே நிப்பாட்டலங்க. 114 கிலோமீட்டர் தொடர்ந்து வந்திருக்கு.
என் தம்பி இப்போ வரையும் எதுவும் சொல்லலை. ஏதாச்சும் பேக் பெயின் இருக்குது, ஏதாச்சும் பட் பெயின் இருக்குன்னு என்னை தட்டுறான்னு சொன்னேன். அவனும் ஜம்முன்னு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு தான் வரான். ஸோ இப்போ வரையும் ஒரு இஷ்யூ இல்லை. பட் என்ன இருந்தாலும் நான் இன்னும் ஒரு 10 இல்லை அவுட்ரு இன்னும் நல்லா போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வண்டியை நிப்பாட்டி ஒரு டீ பிரேக் விடுவோங்க. திருச்சி காவேரி பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், சூப்பருங்க, முரட்டுத்தனமாக இருக்குது தண்ணி, வேறு லெவல். பெரிய பெரிய ட்ரக்கெலாம் உள்ளே வந்து அப்படியே நம்ம லாக் பண்ணிடுதுங்க. இங்கே பாருங்கள் பாவத்தை, எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்கள். அப்புறம் ஆம்புலன்ஸ் வேறு 2 நிற்கிதுங்க. சே, வழி விடாமல் நின்றுட்டுருக்காங்க பாவங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு எப்படியாச்சும் வழி கொடுத்துருங்கப்பா. அங்கே பார்த்த டிராஃபிக்கு கிட்டத்தட்ட இங்கே எனக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வரையும் இருக்குங்க. பாவத்தை எவ்வளோ நேரம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக திருச்சி அவுட்ரு சமயபுரம் தாண்டிட்டோங்க. ரொம்ப போராடி இந்த டிராஃபிக்கில் கிளியர் பண்ணி தாண்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட 2வது டோலுங்க. இது திருச்சி அவுட்டரில் இருக்குது, சமயபுரம் டோல்னு நினைக்கிறேன். ஆமாம், சமயபுரம் டோலு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:58ங்க, 12 மணின்னு வச்சுக்கோங்க. சூப்பரில் இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் காமிக்குதுங்க நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு, நம்ம சென்னையில் இருக்க நம்ம டெஸ்டினேஷனை சேர்றதுக்கு. அப்படியே திருச்சி சமயபுரம் டோல்கட்டை தாண்டினதுக்கப்புறம் அப்படியே ரோடு கிளியர் ஆயிடுச்சுங்க. ஃப்ரீயாக திருப்பி நம்ம செல்லக்குட்டி 90 க்ரூஸ் ஆகி போயிட்டே இருக்கான் பாருங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இதுக்கப்புறம் என்ன பிளான்னா, அவுட்ரு வந்துட்டோம். எனக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேக்கரி டீ ஷாப்பை பார்த்து நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ஒரு வண்டிக்கு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டை விட்டுட்டு நம்மளும் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாங்க. ஏன்னா வண்டி 128 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடிடுச்சு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 286 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடணும். ஸோ வந்து நம்ம ரெஸ்ட்டை விட்டு போகிறது ரொம்ப நல்லது. யூடிஆர் ஸ்குவாடு இப்போ பார்த்தீங்கன்னா 134 கிலோமீட்டர் தொடர்ந்து நம்ம ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த என்எஸ்ஆர் காஃபி கடையில் உட்காந்து ஒரு காஃபியை போட்டுருவோங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக. என் தம்பி எதுவும் சொல்லலை இப்போ வரைக்கும், நிப்பாட்டி கேட்போம் எப்பட்றா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு. என்னடா இடுப்பு வலிக்குதா? பட்டெக்ஸ் தான் இடுப்பு வலிக்கலை, தோல் வலிக்கலைல, பட்டெக்ஸ் வலிக்கும். சீட்டு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தெரியாது, மாற்றிடுவோம் சீட்டா. கவின்ஸ் ரபடி மில்க் ஷேக் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஒன்று. ஐயா நகண்டுட்டியா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதுளை ஜூஸ். நமக்கு பின்னாடி இருக்க கடையில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணியிருப்போங்க. நம்ம யூனிகான் செல்லக்குட்டி இங்கே நிற்கிது பாருங்கள். சரி ஓகேங்க, அப்படியே கிளம்புறோம். கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணது நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஜம்முன்னு க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த இடத்த பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எந்த ஊருனா, இருங்க காமிக்கிறேன். ஏதோ நெடுங்கூர் அப்படின்னு போட்டிருக்குங்க. இந்த நெடுங்கூர் பார்த்தீங்களா, அப்படியே சைடில் 2 சைடுமே இந்த ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது ரோடு. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஆனால் செம்மையாக இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே 150 கிலோமீட்டர் யூனிகான் செல்லக்குட்டி வந்திருக்கு. அங்கே ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். திருப்பி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் 4 மணி நேரம் 38 நிமிஷம் இருக்குதுங்க. 263 கிலோமீட்டர் இருக்குது என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு, சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரம்பலூர் வந்துவிட்டோங்க. லெஃப்ட்டில் பெரம்பலூர் போட்டிருக்கு பாருங்கள். பெரம்பலூர் சென்னை நேராக போனோம். அரியலூர் ரைட் சைடில் போகணுமாங்க. இப்போ நம்ம பெரம்பலூரை வந்து நெருங்கிட்டோம். இதை தாண்டி அப்படியே பைபாஸ்லேயே போயிருன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே போகணும்னா லெஃப்ட்டில் போகணும். அங்கே சிட்டி பயங்கரமாக தெரியுதுங்க. இப்போ நம்ம பைபாஸில் அவுட்டரில் போயிட்டுருக்கோம். ஜம்முன்னு போயிட்டே இருக்குது பாருங்கள். 80 to 90 தான் க்ரூஸ் பண்ணுறேன். 80 கூட வரல, 90 தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நம்ம யூனிகான ஃபுல்லாக 90 தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி 90 க்ரூஸ் பண்ணி நல்லா செட் பண்ணால் தான் நம்ம லடாக் ரைடு போகிறப்ப தரமாக வந்து இருக்கும். இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் 90 நல்லா பட்டர் ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ 90 க்ரூஸ் பண்ணி நின்றுட்டேங்க. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம ரைடோட 3வது டோல்கேட் வந்துவிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:12ங்க. இன்னும் 4 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்குது நம்மளோட சென்னை நம்ம சிஸ்டர் வீட்டை வந்து சென்றடைகிறதுக்கு. 227 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ வரையும் நம்ம யூனிகான் செல்லக்குட்டி 188 கிலோமீட்டர் வந்திருக்கான். வெல்கம் டு டோல் பிளாஸா. நல்லா காசு கொடுங்கோ. யூடிஆர் ஸ்குவாட் ஒரு 1/4 மணி நேரமாக இல்லை ஒரு 20 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா 80 தான் நான் க்ரூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம யூனிகான் செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா 199 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. எதுக்கு நான் 80 க்ரூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஃபியூயல் மில்லு வேகமாக இறங்குற மாதிரி தெரிஞ்சு ரைட்டு அவ்வளோதான் அப்படின்றனால கொஞ்சம் 80 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
சும்மா இடையில நின்னோங்க. சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி இப்போ நம்ம யூனிகான் செல்லக்குட்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 212 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சரி சும்மா கொஞ்சம் இடுப்புலாம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, சாரி பட்டு வந்து எரியிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நிப்பாட்டிட்டோம். அவனும் கொஞ்சம் அப்படியே நின்று என் தம்பி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம யூனிகான் செல்லக்குட்டி எப்படி மாஸ்டாக நிற்கிறான் பார்த்தீங்களா? நல்லா நைட்டே தொடச்சி வச்சிட்டே லாங்கு போகிறனால நல்லா பல நிற்கிறான் பாருங்க. சூப்பருங்க. பைக் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் தாங்க இருக்கும், ஆஃப் பண்ணக்கூடாது. நான் ஸ்டாப்பாக நம்ம போகிறப்போ வந்து ஆஃப் பண்ணுறது ரொம்ப நமக்கு டேஞ்சர் தான். ஸோ ரன்னிங்லேயே இருக்கட்டும். நாங்கள் அப்படியே கிளம்புறோங்க. மோட்டோ லாங்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். யூடிஆர் ஸ்குவாட் லெஃப்ட்டில் போனால் உளுந்தூர்பேட்டைங்க. இப்போ நாங்கள் வந்து உளுந்தூர்பேட்டையை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஃப்ளை ஓவர் எடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், உளுந்தூர்பேட்டை லெஃப்ட்டில் போனோம். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 182 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சென்னைக்கு. 3 மணி நேரம் 23 நிமிஷம் காமிக்குது. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகான் செல்லக்குட்டி 233 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஜம்முன்னு 80ல் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் மேலே. நல்லாயிருக்கு, 80ல் க்ரூஸ் பண்ணி வரதுக்கு நல்லாயிருக்கு. ஃபியூயலும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. 90னா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, பட் ஃபியூயல் உறிஞ்சி தள்ளிடுது. ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4வது டோல்கேட் வந்துவிட்டோம். பட் டோல்கேட்டை கடக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே ஆரிய பவனில் லஞ்சை முடிச்சுட்டு போயிடலான்றதாங்க பிளானு. ஸோ இல்லைங்க, ஆரிய பவன் கேன்சல் ஆகிட்டு இப்போ ஸ்டார் பிரியாணி தான் நாங்கள் போக போகிறோம். ஸ்டார் பிரியாணிக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு என்னங்க க்ளோஸில் இருக்காடா? ஓப்பன் தானா? இங்கே ஓகே தானா? நல்லா பைபாஸில் சல்லுன்னு வந்ததுக்கு ஜில்லுன்னு நல்லா உக்காந்தாச்சுங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸ்டார் பிரியாணி நல்லா வாழை இலெல்லாம் போட்டாச்சுங்க. பிரியாணி சொல்லியாச்சு, ஆளுக்கு ஒரு எம்டி பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோங்க. சொன்ன மாதிரி 2 ப்ளைன் பிரியாணியும் பெப்பர் கிரேவியும் வந்துருச்சுங்க, பெப்பர் சிக்கன் கிரேவி. அப்படியே சாப்பிட்டுட்டு நான் அப்படியே உங்களை மோட்டோ விளாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஸ்டார் பிரியாணியில் மதிய லஞ்சை முடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 4வது டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ண போகிறோங்க. கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு. இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எந்த விதமான அப்நார்மல் நாய்ஸும் இல்லை. யூடிஆர் ஸ்குவாட் அப்படியேண்டு சாப்பிட்டதுக்கும் நம்ம யூனிகான் செல்லக்குட்டி அப்படியேண்டு சொகுசாக நம்மளை ஸ்மூத்தாக கூட்டு போகிறதுக்கு தூக்கம் வருதுங்க. அதனால டக்குன்னு ஆன் பண்ணி அவங்க கூட பேசலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். செம்மையாக தூக்கம் வருது. உண்மையிலே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கானா, பிரியாணியை சாப்பிட்டு நல்லா கின்னுன்னு ஆயிடுச்சு. நம்ம பையன் 80ல் நல்லா ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கானா, அப்படியே தூக்கம் வருதுங்க. வண்டி போகிறதே தெரில. இன்னும் விழுப்புரத்துக்கு 13 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம சென்னைக்கு 173 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 154 கிலோமீட்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென்பண்ணை ஆறோட பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். தண்ணி சுத்தமாக இல்லைங்க, வறண்டு கிடக்கு. ஆனால் நம்ம திருச்சியில் அந்த காவேரியில் எப்படி தண்ணி போச்சு பார்த்தீங்களா, சூப்பராக. பட் இந்த இடத்துல தண்ணியே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இந்த சர்வீஸ் ரோடில் போனால் விழுப்புரம் போட்டிருக்குங்க. பட் நம்ம நேராக சென்னைக்கு போனோம். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து விழுப்புரத்தை தாண்டிடுவோம்னு அர்த்தம். ஸோ நம்ம விழுப்புரத்துக்குலாம் போகிறது கிடையாது. பஸ் எல்லாம் வந்தால் உள்ளே போய் தான் போகும். பட் நம்ம வந்து பைக் இல்லை, நல்லா ஜம்முன்னு அவுட்ரு பைபாஸ்லேயே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரோடு இந்த இடத்துல செம்மையாக இருக்குங்க, நல்லா ஒயிட்டாக அகலமாக இருக்குது. 3 வே, அதாவது 3 வேன்ற பாருங்கள், 3 ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கிட்டு ஒன்று இருக்குது. சூப்பரில் இது என்னதுங்க, லெஃப்டில் சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கவே செம்மையாக இருக்குங்க இந்த இடமே. எது டூரிஸ்ட் பிளேஸாக என்னன்னு தெரில. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:16ங்க. நம்ம வந்து விழுப்புரத்தோட பைபாஸை தாண்டிட்டோம். இன்னும் நமக்கு 145 கிலோமீட்டர் இருக்குது நம்ம சென்னை டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு. 2 மணி நேரம் 50 நிமிஷம் காமிக்குதுங்க. இப்போ வரையும் நம்ம செல்லக்குட்டி 270 கிலோமீட்டர் ஓடி இருக்கான், ஜம்முன்னு போயிட்டே இருக்கான். இந்த இடத்த பார்த்தீங்களா, அப்படியே வித்தியாசமாக இருக்கா. லெஃப்ட் ரைட்லி ஃபுல்லாக மரம் தான். மரத்துக்கு அங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற ரோடு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ரைடோட 5வது டோலுங்க, சாத்தனூர்னு போட்டிருக்கு. சாத்தனூர் டோல்கேட்டு தான் அது. இந்த டோல்கேட்டை கடந்துருவோம். கிட்டத்தட்ட இன்னும் சென்னைக்கு நமக்கு 129 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஏன் இந்த 3 போலீஸ் அக்காவும் இப்படி ஓடுறாங்கன்னு தெரியலையே. 5வது டோலை கடந்துட்டோம். இதுக்கப்புறம் எத்தனை டோல் இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி அப்படின்னு போட்டிருக்குங்க இந்த ஊர். ஸோ இங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு 127 கிலோமீட்டர் இருக்குங்க. ஜஸ்ட்டு டோல்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் போட்டு நம்மளை உசுரை வாங்கிட்டு இருக்காங்க.
விவேக் சொன்ன மாதிரி தான் திருமலை படத்தில் டேக் டைவர்சன் சொல்லி திருப்பதியில் கொண்டு போய் நம்மளை விட போகிறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க பொழப்பு. யூடிஆர் ஸ்குவாட் கொஞ்சம் நேரம் நிற்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். 290 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. லைட்டாக பட்டு எரிஞ்சிச்சு. ஸோ வந்து நிற்கலான்னு பிளான் போட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 124 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 மணி நேரம் 30 நிமிஷம் காமிக்கிது நம்மளோட சென்னை டெஸ்டினேஷனை சென்றடைகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். யூடிஆர் ஸ்குவாட் ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விட்டுருக்கேன். கொஞ்சம் அப்படியே வாங்கி வச்சுருக்க பெப்சியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிண்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி நம்ம சென்னையை நோக்கி கிளம்புவோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுதுங்க. இந்த இடம் எவ்வளோ நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இவனும் நல்லா பட்டர் ஸ்மூத்தாக போகிறான். இந்த இடங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ வரையும் கரெக்டாக 300 கிலோமீட்டர் தொட்டுருச்சுங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக 300 வருதுங்க. 3000 இன்னொரு 0 பக்கத்தில் அந்த பாயிண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதுங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்மளோட சென்னை டெஸ்டினேஷனுக்கு. இந்த வண்டி பின்னாடி போட்டிருக்கு பாருங்கள், கல்வியே அழியா செல்வம். உண்மையிலே சூப்பரில் நல்லா எழுதியிருக்காங்கப்பா. உண்மையை எழுதியிருக்காங்க. ஆனால் அன்னை மட்டும் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப மாட்டார். ஓகேண்ணே. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து இப்படி லெஃப்ட்டில் பாலத்தில் இறங்கி போயிருந்தோம்னா இதுக்குள்ளே போனால் திண்டிவனம் போட்டிருக்குங்க. லெஃப்ட்டில் தான் திண்டிவனம் காமிக்குது. நம்ம திண்டிவனத்தை இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம திண்டிவனத்தையும் தாண்டிட்டோம்னு அர்த்தங்க. இப்போ வரையும் நம்ம செல்லக்குட்டி 312 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஜம்முன்னு போயிட்டே இருக்குது. இப்போ டைம் 3:58ங்க. இன்னும் 104 கிலோமீட்டர் இருக்குங்க நம்மளோட சென்னை டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கு. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சென்னை நெருங்கி வர இந்த இடத்த வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா க்ரீனிஷாக மரம் நிறையா இருக்குது. ஏதோ பஸ்ஸெலாம் நிப்பாட்டுறதுலாம் லெஃப்ட்டில் ரைட்டில் நிப்பாட்டிக்கலாம் போலங்க. சூப்பரில் பசும்பால் டீ காஃபியா. எங்கள் ஊர்லேலாம் பசும்பால் தான் நாங்கள் போடுவாங்க. என்னங்க புதுசாக அதை மென்ஷன் பண்ணுறீங்க. இன்னும் நம்ம சென்னையோட டெஸ்டினேஷனை சென்று அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. நம்ம அங்கே 10 மணிக்கு எடுத்தோம். அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க. 11, 12, 1, 2, 3, 4 6 மணி நேரத்தில் நம்ம சென்னை அவுட்ருக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம சென்னைக்கு போயிடுவோம். இங்கே எனக்குள்ள கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுங்க. இன்னும் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 88 கிலோமீட்டர் இருக்குங்க நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. தாம்பரத்தில் தான் என் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இன்னும் 88 கிலோமீட்டர் இருக்குது. சரி இங்கேக்குள்ள ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்னா 328 கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம இனிக்கான் செல்லக்குட்டி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:11ங்க. இந்த ரோட்டில் நின்று பார்த்தேங்க, எல்லா காரும் எல்லா பஸ்ஸும் சல்லுன்னு போகுது. ஆக்சுவலாக சென்னை அவுட்ரு தான். இவ்வளோ வேகமாக போனால் தான் இந்த டிராஃபிக்கில் போய் டக்குன்னு அவங்கவுங்க டெஸ்டினேஷன் போக முடியும் போலங்க. மேப்லேயே சொல்லிருச்சு ஒஸ்ட்டு டிராஃபிக்னு சொல்லிருச்சு. ஸோ நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரில. என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், பார்த்துக்கிறலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியாக வந்து டம்முன்னு ஹெல்மெட்டில் அடிக்குதுங்க. கால், ஹெல்மெட்டு, கேமரா எல்லாத்துலேயுமே பட்டாம்பூச்சியாக டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. பட்டாம்பூச்சியில் சேர்ந்து போராட்டம் பண்ணுது என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட 6வது டோலுக்கு வந்துட்டோம். 5 டோல் தாண்டிட்டோம். இது 6வது டோல். இதுதான் ஃபைனல் டோனா என்னன்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எத்தனை கிலோமீட்டர், ஜஸ்ட்டு ஒரு 83 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டோனாலும் எனக்கு தெரியல. காத்திருந்து பார்ப்போம். என்னங்க பெரிய முரட்டு லாரி ஒன்று மறைச்சி நிற்கிது. நம்ம பைக்குக்கு எதுங்க வழி? இப்படி லாரி மறைச்சுன்னா நாங்கள் எப்படி போகிறது? என்னப்பா காரக்காரண்ணே பண்ணுறீங்க? நம்ம ரைடோட 6வது டோலை கடந்துட்டோங்க. என்னங்க நமக்கு முன்னாடி ஒரு சூப்பரான மலை இருக்குது. சென்னைக்குள்ளே என்ட்ரதுக்கு முன்னாடி ஒரு மலை நல்லா இருக்குங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது. லெஃப்டில் ஒரு கோயிலும் இருக்குது இந்த மலைக்கு மேலே. இது எந்த ஊருன்னு தெரில, என்ன மலைன்னு தெரில. இந்த சைடு இருந்து நம்ம சேனலில் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இது எந்த ஊர் என்ன கோயில்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் தான் இங்கே இருக்குது நம்ம சென்னையில் இருக்க நம்ம சிஸ்டர் வீட்டுக்கு. 1 மணி நேரம் 41 நிமிஷம் காமிக்குது. 75 கிலோமீட்டருக்கு ஏன் அவ்வளோ நேரம் காமிக்குன்னு தெரில. ஒருவேளை சென்னையில் இருக்க டிராஃபிக்காக கூட ரீசனாக இருக்கலாம். நம்ம யூனிகான் செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா 341 கிலோமீட்டர் வந்து ஜாமுன்னு அடித்து வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி எத்தனை மணி நேரம்,
6 மணி நேரம் 6 மணி நேரம் தாங்க ஆகுது. 6.5 மணி நேரம் ஆகுது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி. மேல்மருவத்தூர் மக்களே, இது சென்னைக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேல்மருவத்தூர் ஊர் வந்துவிட்டோம். இங்கே கோயிலில் ஃபேமஸ்ஸு, லேடிஸ்லாம் அதிகமாக கூப்பிடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் ஃபேமஸ்ஸு. நம்ம அந்த ஊர் வந்துட்டோங்க. இங்கே லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம், மேல்மருவத்தூர் தாங்க இது. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:53ங்க. இன்னும் நமக்கு 44 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே இந்த ரோடு இப்படியே போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டே போகணும், அந்த மாதிரி போகுதுங்க. இன்னும் செங்கல்பட்டு 5 கிலோமீட்டருங்க ரைட் சைடில் போகிற மாதிரி போட்டிருக்கு. நாம் இப்போ சென்னையினால் நேராக போகணும். இந்த இடமே செம்ம பசுமையாக இருக்குங்க, க்ரீனிஷாக இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குது. சென்னை நம்மளை எப்படி அன்பாக வரவேற்குது பாருங்கள், க்ரீனிஷாக. ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் தான் எப்படி இருக்குன்னு தெரியலையே, அதையும் பார்ப்போம். இதோ மலையெல்லாம் குறைஞ்சிருக்காங்கங்க, சூப்பருங்க. யூடிஆர் ஸ்குவாட் சென்னைக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட ஃபைனல் டோலுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் டோல் இருக்கான்னு தெரியல. இது வந்து நம்ம ரைடோட 7வது டோலுங்க. மழை வேறு தூருது. யூடிஆர் ஸ்குவாட் என்ன நம்மளை சென்னைக்குள்ளே வரும்போதே மலையோட வரவேற்குது, சூப்பரில் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க இருக்குது சென்னையில் என் சிஸ்டர் வீட்டுக்கு. 38 நிமிஷம் காமிக்குது. காரணம் டிராஃபிக் ஜாமுங்க. அங்கங்கே அப்படியே சிக்னல் போட்டு ஜம்முன்னு வண்டி நின்றோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:22. இந்த ஊருக்குள்ளேலாம் மோட்டோ வ்ளாகிங் பண்ண முடியலைங்க, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. சரி ஓகேங்க, நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம திண்டுக்கல்லில் 10 மணிக்கு எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5:20க்குலாம் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாமரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். தாமரத்தில் போயிட்டு நம்மளோட சிஸ்டர் வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ணுறேங்க. யூடிஆர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.3 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனை சென்று அடைவதற்கு. சூப்பருங்க, சூப்பருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. சூப்பரில் இன்னும் கரெக்டாக 900 மீட்ரு தான். நம்ம திண்டுக்கல்லில் கிளம்பி 10 மணிக்கு கிளம்பி 0வில் கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா 416 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆயிருக்குங்க நம்ம இங்கே வர்றதுக்கு. இதில் டிராஃபிக்கை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் கழித்து சாப்பிட்டதெல்லாம் கழித்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 6.5 மணி நேரம் தாங்க ட்ராவலே. சூப்பரில் ஓகேங்க. இன்னும் ஒரு 400 மீட்டர் தான் இருக்குது. நான் போயிட்டு அங்கே ஃபைனலாக கன்க்ளூஷனை கொடுத்துட்றேன். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சிட்டோங்க. அரைவிங் அட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள், திருமலை நகருங்க இந்த ஊர். ஸோ நம்ம இப்போ பைக்கை உள்ளே ஏற்றிட்டு சிஸ்டர் வீட்டுக்கு போயிடலாங்க. யூடிஆர் ஸ்குவாட் ஒரு வழியாக என்னோடய சிஸ்டர் வீட்டை வந்து அடைஞ்சிட்டேன். உசுரே வந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, ஃபுல்லாக 8 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வந்து அப்படி தானே இருக்கும். காரு பஸ்ஸில் வர்றது வேறு, பைக்கில் வர்றது வேறு. என்ன தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அந்த டைட்னஸ் இருக்க தான் செய்யும். வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட சொல்லியிருக்கேன். டீ அடிச்சுட்டு நம்ம அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுப்போங்க. இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சென்னையிலேருந்து திண்டுக்கல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதை வந்து 2வது விளாகாக போடுறேன். நான் கிளம்புறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்த வீடியோ சந்திப்போம்.